இப்போ இறால் வந்து டவா ஃப்ரை பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1/2 கிலோ இறால் வந்து வாங்கிட்டு அதை க்ளீன் பண்ணி எடுக்கும்போது ஒரு 1/4 கிலோ அளவு இறால் இருக்குது. இப்போ அதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ இந்த மசாலா நல்லா இது பண்ணுற மாட்டே கிளறி விடலாம். நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இதை மூடிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆச்சு. ஒரு டவா வச்சுக்கலாம். அதில் ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடானதும் இப்போ வச்சுருக்க இறாலாம் சேர்த்துடலாம். இறாவையும் சேர்த்துக்கலாம். அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 2 டைமாக எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் வந்து சுற்றி ஊற்றி விட்டுருங்க. ஸ்டவ்வை வந்து ஒரு மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டுருங்க. நமக்கு இறால் வந்து வேகமாக வந்துடும். அதனால் வந்து ஸ்டவ்வை வந்து ஹையில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு தண்ணி விட்ட மாட்டம் இருக்கும். நல்லா ஹையில் வச்சுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு இறால் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இறால் டவா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.